இப்ப அஷ்டமத்து சனினா அது எப்படி? அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அது 7 சனி அண்ணன்னா இது தம்பி அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது தனியா ஒரு கோச்சாரம் தான், பாதிப்பு. எல்லாமே கோச்சாரம் தான். ராசிக்கு 8ல சந்திரன் தான் அஷ்டமத்து சனி. அதனால இதெல்லாம் அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இது 7.5 வருஷம், அது 2.5 வருஷம். அவ்வளவுதான் விஷயம். பெரிய பாதிப்பு அஸ்தமத்து சனியில எதுலயுமே வராது. திசை நல்லா இருந்தா வராது. ஓகே ஓகே. அதான் முக்கியம். திசை நல்லா என்ன வரும். இப்போ பேரையே சொல்லிடுறேன் நான். எம்ஜிஆர் ஆரம்ப காலத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு உயர்வு வந்துச்சு. அந்த உயர்வு படிப்படியா கடைசி வரைக்கும் வந்துச்சு இல்ல. ஆமா. அந்த 22, 27, 30, 40 எல்லாம் தாண்டி தானே வந்துச்சு. எப்படி? இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறாரு. அவரு எத்தனை வருஷமா இருக்கிறாரு? கமலஹாசன் எத்தனை வருஷமா இருக்கிறாரு? எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீ நல்லா யோசனை பண்ணி பார்க்கணுமா? இத்தனை வருடங்கள் ஒருத்தர் தொடர்ந்து இருக்கிறாருன்னா 7 சனி வேலை செய்யலையா? திசை நல்லா இருந்தா வேலை செய்யாது யாருக்குமே. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சாஸ்திரம் சொன்னது இந்த சாதக அலங்காரம் பூக்கும், மிருகத் ஜாதகம், சாதக அலங்காரம் இதெல்லாம் போகவே இல்லை. ஒதுக்கி வச்சிரு. உன் கண் கொண்டு பார், உன் புத்தி கொண்டு பார். அது என்ன சொல்லுது, என்ன காட்டுது, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அப்படி நம்பித்தானே தீர்வ. உறுதியான ஒரு நம்பிக்கையை எது ஏற்படுத்துமோ அதன் வழி சொல்றேன். இதெல்லாம் பாரு. பாத்தீங்கன்னா உனக்கு என்னடா எப்படா இருக்காங்க, ஒருவேளை சனியை விட இவங்களுக்கு பலம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. எந்த கிரகத்தோடவும் யாருக்கும் பலம் வந்துடாது. அப்ப அவங்களுக்கு மட்டும் செய்யலைன்னா ஏன்? திசை நல்லா இருக்கு. சரி, கடைசியா அப்ப இதை சாஸ்திரம் சொல்லி இருக்குதா? சொல்லி இருக்குத. ஒரு ஸ்லோகத்துல சொல்லி இருக்குதே, தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான், புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யான்னு சொல்லி இருக்க. ஒழுங்கா படிச்சவன் 7 சனிக்கு பயப்பட மாட்டான். இதுதான் தேரி.